பதிவு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 50% இந்த காது கேட்குறா, 50% இந்த காது கேட்குறா. இப்போதைக்கு அவைலபிள் கிடையாது, 500 பேருக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஸ்டான்லிலையும் விசாரிச்சிட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. கொஞ்சம் குழந்தைக்கு 6th போயிருக்கா, கொஞ்சம் சீக்கிரமாக முயற்சி பண்ணிடுறேன். நான் சொல்கிறேன், பேரில் வந்தேன். ரொம்ப நன்றி. வணக்கம், நான் திருசூல பகுதியிலேருந்து வரேன். என் பேர் சுரேஷ். நான் காலையில் பீச்சுக்கு இன்றைக்கி லீவு தானேன்னு சொல்லிட்டு என் பொண்ணை கூப்பிட்டுட்டு பீச்சுக்கு போயிருந்தேன். பீச்சை முடிச்சுட்டு திரும்ப நான் கலைஞர் நினைவகத்துக்கு வந்திருந்தேன். அங்கே வரும்போது முதல்வர் ஐயா உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வந்தார். வெளியே வரும்போது நாங்கள் மக்களோட மக்களாக நின்றுட்டு இருந்தோம். அப்போ நான் வணக்கம் வச்சேன். எங்களை நோக்கி வந்தார். என்ன சொல்லுங்க அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு ஹியரிங் பிரச்சனை இருக்குது, அது கொஞ்சம் சீக்கிரமாக சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான் சொன்னேன். இப்போ இன்னைக்கு ஒரு 6 மணிக்குள்ளே எனக்கு இந்த ஒரு என் பொண்ணுக்கு இப்போ அந்த ஹியரிங் மிஷின் மாட்டி இப்போ நல்லா கேட்டு நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறத நான் நல்லா பார்க்குறேன். முதல்வருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இது இருக்கிறதுனால எங்கள் ஸ்கூலில் நான் நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.